الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. وقال نبي محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هجر إليه. صدق الله العلي العظيم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைத்து புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமக்கு அனுப்பப்பட்ட என் பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள் மீதும், தபா தாபிஈன்கள் மீதும், இங்கு ஜும்மா மஜ்லிஸில் குவிந்திருக்கும் நாம் அனைவரின் மீதும் இறைவனின் கருணை குன்றாமல் குறையாமல் என்று நிலவட்டுமாக என்று கூறி என்னுடைய ஒரே ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று இந்த ஜுமாவில் இறைவனுடைய நேசத்தை குறித்தும் அந்த நேசத்தில் இருந்து நம்மை தவிர்க்கக்கூடிய சில குணங்களை குறித்தும் நாம் இங்கு காண இருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுக்கு பல ஆசைகள் இருக்கின்றன. அந்த ஆசையின் அடிப்படையில் சிலர் சொத்தை பெறலாம், பதவியை பெறலாம், மேலும் சில புகழையும் பெறலாம். மேலும் ஒரு சிலர் இந்த உலகம் முழுவதும் அறியக்கூடிய உயர்ந்த நிலையில் இருந்து பல புகழ்களை நம்ம சேர்த்திருக்கலாம். ஆனால் இந்த அனைத்தையும் விடவும் மிக உயர்ந்த ஒரு பதவி இருக்கிறது, மிகுந்த உயர்ந்த ஒரு நிலை இருக்கிறது என்றால் அதுதான் இறைவனின் நேசமாக இருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தை நேசிக்கின்றான் என்றால் இந்த உலகமோ அழியக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதரை நேசிக்கின்றான் என்று சொன்னால், அந்த மனிதரும் இவரை நேசிக்கின்றார் என்று சொன்னால் அந்த மனிதரோ மரணிக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள். இன்று நம்மை புகழக்கூடிய இந்த உலகம் என்பது நாளை நம்முடைய இகழும். உறவினர்களும் புன்னகிக்கலாம், நம் மீது அன்பு காட்டலாம். ஆனால் அவரோட அன்பும் பாசமும் நிபந்தனைக்கு உட்பட்டதாகவே தான் இருக்கும் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய அன்பு என்பது நிரந்தரமானது, அது குறையாது, யாராலும் குறைக்கவும் முடியாது. அதனால் அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்றான்: இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன யுஹிப்புல் முத்ததஹ்ஹிரீன். திண்ணமாக அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்பவர்களையும் நேசிக்கின்றான் என்று கூறுகின்றான். மற்றொரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான்: வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றான். மேலும் பல வசனங்களில் இறைவன் தான் விரும்புவதற்கு குறித்து இறைவன் குறிப்பிடுகின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன் என்று கூறுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன் என்று கூறுகின்றான். இதே போன்று இறைவன் பல வசனங்களில் குறிப்பிடுகின்றான். இது தான் இறைவன் நேசிக்கக்கூடியவர்களுடைய நிலைமையாக இருக்கிறது. ஆனால் இறைவன் நேசிக்கக்கூடிய அந்த நிலைமையை பெறவில்லை என்றால், அந்த குணத்தை பெறவில்லை என்றால் இறைவனுடைய நேசத்தில் இருந்து அவர்கள் விலகி செல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அப்படியானால் இறைவன் யாரை நேசிப்பதில்லை? இறைவன் யாரை நேசிப்பதில்லை என்பது அறிவதும் நமது கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட அந்த குணங்களில் இருந்து நம்மை தவிர்த்து கொள்வதற்காக, இறைவனுடைய நேசத்திற்கு அருகாமையில் செல்வதற்காக நம்ம பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. நம்மில் ஒருவரும்
இந்த குணம் என்பது நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் அதை பார்த்து அந்த குணத்தை நாம் சரி செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் நேசிக்காதவர்களை அறிவது என்பது ஏதோ குற்றங்களை தண்டனைகளை அணிவது அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தை நாமே சீர்திருத்திக் கொள்வதற்கு ஒரு முயற்சியாக இருக்கும் அன்பானவர்களே. அதன் அடிப்படையில் இறைவன் கூறுகின்றான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், அகந்தை கொள்வோரை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை என்று குறிப்பிடுகின்றான். அன்பிற்கினியவர்களே, அகந்தை என்பது நம்மை உயர்த்தும் ஒரு குணமாக இல்லை, மாறாக நம்மை அழிக்கக்கூடிய ஒரு குணமாகத்தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மக்கா வெற்றியின் போது அவர்கள் 10,000 வீரர்களிடம் இருந்தார்கள். அவர்கள் வெற்றி பெற்ற அரசராக திகழ்ந்தார்கள். கொடுமை இழைத்த எவ்வளவு துன்பம் கொடுத்த அந்த மக்காவில் அவர்கள் வெற்றி பெற்ற பொழுது கூட என்னால் தான், நான் தான் என்ற அந்த அகந்தை ஒருபோதும் ஒரு துளி அளவு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இருந்ததே இல்லை. மாறாக அனைவருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அனைவரிடமும் சமமாகத்தான் நடந்து கொண்டார்கள். நான் நபி என்ற காரணத்திற்காக யாருக்கிட்டையும் அவர்கள் பாரபட்சம் காமித்ததில்லை. அன்பாளர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ர், யாருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எடுத்துக்கொள்ள என்றால் அடிமைகள், ஏழைகள், பணக்காரர்கள் என்று யாரிடமும் அவர் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் அவர் பதில் தரக்கூடியவராக தான் இருந்திருக்கின்றார்கள். நான் நபி என்ற காரணத்தில் யாரிடமும் அவர்கள் பதில் சொல்லாமல் இருந்ததே இல்லை. அப்படிப்பட்ட இந்த பெருமை என்ற அந்த கெட்ட குணத்தில் இருந்து நம்ம இறைவன் பாதுகாப்பானாக. அடுத்ததாக இறைவன் தனது திருமணம் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறல்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று கூறுகின்றார். அன்பானவர்களே, நாம் பேசக்கூடிய பேச்சில் வரம்பு இருக்கிறது, நாம் உணவுடைய உண்மையில் வரம்பு இருக்கிறது, நாம் சேகரிக்கும் செல்வத்தில் வரம்பு இருக்கிறது, நாம் பின்பற்றும் மதத்திலும் கூட வரம்பு என்பது இருக்கிறது. அன்பானவர்களே, இஸ்லாம் என்பது ஒரு சமநிலையான மார்க்கம், நடுநிலையான மார்க்கமாக இருக்கிறது. வழிபாட்டிலும் கூட இஸ்லாம் என்பது வரம்பை வைத்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் தொழுது பகல் முழுவதும் நோன்பு வைத்ததை தடுத்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, வழிபாட்டிலும் கூட இஸ்லாம் என்பது வரம்பை வைத்திருக்கிறது. இறைவன் ஒரு வரம்பை நிர்ணயித்திருக்கான் என்றால் அந்த வரம்பை நாம் மீறுவதல்ல, அந்த வரம்பின் அருகாமையில் கூட செல்லாதீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள். எனவே இத்தகைய அந்த கெட்ட குணத்தில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக இறைவன் தனது திருமறையில் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காயினீன், திண்ணமாக அல்லாஹ் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை நேசிப்பதில்லை என்று குறிப்பிடுகின்றான். மனிதர்கள் ஒவ்வொருவர்கள் புரிந்து கொண்டு வாழ்வது என்பது நம்பிக்கையின் அடிப்படையால் தான். மனித சமுதாயம் என்பது கட்டமைக்கப்படுவது என்பது நம்பிக்கையின் அடிப்படையால் தான். ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை நேசிக்கிறார் என்றால் அவர் மீது இருக்கிற அந்த அன்பால் தான், அவர் மீது இருக்கிற நம்பிக்கையால் தான் அவர் நேசிக்கின்றார். ஒரு சமுதாயம் என்பது கட்டமைக்கப்படுவது என்பது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையால் தான். ஆனால் அந்த நம்பிக்கை ஒருவர் மோசடி செய்து விட்டால், நம்பிக்கை துரோகம் செய்து விட்டால், ஒருவருக்கும் அந்த நம்பிக்கை, அந்த உறவு என்பது முறிந்து விடுகிறது. சமுதாயத்தின் கட்டமைப்பு உடைந்து விடுகிறது. நண்பர்களே, நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொள்ளலாம். ஹிஜ்ரத்தின் பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லும் பொழுது அந்த மக்காவில் இருக்கக்கூடிய பல நபர்களுடைய அந்த பொருட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. அப்பொழுது ஹிஜ்ரத் செய்த பொழுது அந்த பொருட்களை எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒப்படைத்து விட்டு, இந்த பொருட்களை உரியவரிடம் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று கூறி சென்றார்கள். தனக்கு எவ்வளவு கொடுமைகள் இழைத்த, தனக்கு துன்பம் விளைத்த, பல உயிர்களை கொண்ட அந்த குறைஷி மக்களுடைய அந்த பொருட்களை எல்லாம் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கூறி சென்றிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை காக்கும் மூலம் எவ்வாறு என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. தனக்கு துன்பம் விளைத்தவர்கள் கூட, தனக்கு துரோகம் செய்தவர்கள் கூட துரோகம் விளைக்காதவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். இந்த இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை துரோகம் என்பது மிகவும் மோசமான ஒரு செயலாக தான் இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த குணத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக இறைவன் தனது திருமுறையில் கூறுகின்றான், வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களை இறைவன் நேசிப்பதில்லை என்று குறிப்பிடுகின்றான். அநியாயம் என்றால் ஒரு பொருளுக்கு தகுதி இல்லாத இடத்தில் அந்த பொருளை வைப்பதாகும். ஒருவருக்கு போய் செல்லக்கூடிய அந்த பொருளை தடுப்பதாகும். நாம் உலகத்தில் பார்க்கலாம், பல அநியாயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. வியாபாரத்தில் அநியாயம் நடக்கிறது, அரசு தரும் உதவி பொருட்களின் அநியாயம் என்பது நடக்கிறது, உண்மை எடுத்துக் கூறுவதில் கூட அநியாயம் நடக்கிறது, வேலைக்காரர்களுக்கு உரிய சம்பளம் தராமலும் அநியாயம் என்பது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே,
நாம் இஸ்லாமிய அடிப்படையில் இந்த அநியாயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் 3 விதமாக இந்த அநியாயத்தை நாம் பிரிக்கலாம். முதலாவதாக அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அநீதி, இரண்டாவது மக்களுக்கு செய்யக்கூடிய அநீதி, மூன்றாவது தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொள்ளுதல். முதலாவது அநீதி என்பது இறைவனுக்கு இணை வைத்தல் ஆகும். இரண்டாவது அநீதி என்பது மக்களுடைய உரிமையை மறுப்பதாகும். மூன்றாவது அநீதி என்பது தமக்கு தாமே பாவத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதாகும். அன்பானவர்களே, இந்த அநியாயம் என்பது மறுமை நாளுடைய இருளாக இருக்கிறது. இருளில் விட்டு இறைவன் நம்மை பாதுகாப்பானாங்க. இந்த அநியாயம் என்பது மிகவும் மோசமான ஒன்றாக இருக்கிறது. மற்றவர்களுடைய உரிமையை பறித்து விட்டு அந்த உரிமையில் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன பிரயோஜனம் அன்பானவர்களே? அடுத்ததாக இறைவன் கூறுகின்றான், வீண் விரயம் செய்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை என்று கூறுகின்றான். இஸ்ராஃப் என்றால் அளவுக்கு மீறி நாம் செய்வது, ஒரு பொருளை வீணடிப்பது போன்றவையெல்லாம் இந்த இஸ்ராஃபில் அடங்கும். அது நம் உணவாக இருக்கலாம், நம் உடையாக இருக்கலாம், நம் செல்வமாக இருக்கலாம். அனைத்து விஷயத்திலும் இந்த வீண் விரயம் அடங்கும் சகோதரர்களே. அன்பிற்கினியவர்களே, நாம் உம்மத்தில் வசதனாக இருக்கின்றோம். ஒரு விஷயத்தை நாம் அதிகமாகவும் செய்வது தவறாக இருக்கிறது, மிகவும் குறைவாக செய்வது தவறாக. நம்ம இருக்கின்ற நிலையில் நாம் எவ்வாறு இருக்கிறோமோ அந்த நிலையில் இருந்தாலே போதும். ஆடம்பரமாக செய்வது என்பது இஸ்லாமில் தான் அடங்குகிறது. நாம் எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய வீடுகளில் எவ்வளவு உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுகின்றது. திருமண விழாக்கள், பிறந்தநாள் விழாக்கள் என்று சொல்லிக் கொண்டு பல பொருட்களை வீணடித்துக் கொள்ளக்கூடிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இதில் முக்கியமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த நேரத்தை நாம் ரீல்ஸ்களிலும், வீடியோக்களிலும், கேம்களிலும் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்தாலும் பெரிய குலத்தில் சேர்ந்தவராக இருந்தாலும் தனக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் அவர் வைத்துக் கொண்டார்கள். அவர் வீட்டில் பல நாட்கள் அடுப்பு எரியாமல் இருந்திருக்கின்றது. தனக்கு தேவையான பொருட்கள் அளவுக்கு தானே அவர்கள் வைத்திருந்தார்கள். அன்பிற்கினியவர்களே, இப்படிப்பட்டவர்களுடைய அந்த மறுமை நிலை என்பது எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், பெருமைக்காரர்களுடைய மறுமை நிலை எவ்வாறு இருக்கும் என்று தெரியுமா? பெருமைக்காரர்கள் மறுமை நாளில் எறும்புகளாக ஆக்கப்பட்டு காலடியில் அசைக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. நான் தான், என்னால் தான் நடந்தது, நான் தான் என்ற குரல் உயர உயர இறைவனிடத்தில் அவர்களுடைய அந்த மதிப்பு என்பது புரிந்து கொண்டே வருகிறது சகோதரர்களே. இப்படிப்பட்ட அந்த பெருமை என்பது மிகவும் மோசமான ஒரு செயலாக மறுமை நாளில் கணிக்கப்படுகிறது. அடுத்ததாக அந்த அநியாயக்காரர்களுடைய மறுமை நிலை எவ்வாறு என்று தெரியுமா? கை சேதமுடையவராக மறுமை நாளில் அவர்கள் திகழ்வார்கள். கை சேதம் என்றால் என்ன? நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அநியாயக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த நன்மையை யார் அநியாயம் இழக்கப்பட்டார்களோ அவருக்கு கொடுக்கப்படும். அவரிடம் நன்மை இல்லை என்றால் அநீதி இழைக்கப்பட்டவருடைய அந்த தீமை என்பது இந்த அநியாயம் செய்தவருக்கு கொடுக்கப்படும். மறுமை நாளில் கை சேதமுடைய நிலைமையில் அவர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும் நிலையில் நாம் இங்கு பார்த்த அனைத்து அந்த நிலைமைகளிலும் இறைவன் நம்மை பாதுகாத்து, இறைவன் விரும்பக்கூடிய அந்த ஒரு குணத்தை நம்முள் வைத்து இறைவனுக்கு விரும்பக்கூடியவராக நாம் நம்முடைய வாழ்வில் செயல்பட அல்லாஹ் ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. இத்துடன் என்னுடைய ஜும்மா உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீம் கர்ரஊஃபுர் ரஹீம் ரப்புல் ஹலீம்.